வணக்கம், நான் மகிழினி. இன்னைக்கு ஒரு உரையாடலை நான் படிக்க போறேன். உரையாடலோட தலைப்பு நூலகம். மாமா மாமா என அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள் வந்தாள். என்னம்மா தேனருவி, ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தியிருந்தார்கள். அதில் நூலகம் என்று எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன மாமா? அதுவா, நிறைய நூல்களை வரிசையாக அடுக்கி வைத்திருக்கும் இடம்தான் நூலகம். அது ஒரு பொது இடம். அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க. இன்று ஆகஸ்ட் 12 நூலக தினம். அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தி இருப்பார்கள். அப்படியா? நாமும் போகலாமா? சரி தேனருவி, வா போகலாம். நூலகத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்க மாமா. சொல்கிறேன் கேள். நூல் பிளஸ் அகம் நூலகம். நூலகத்தை நூல் நிலையம், புத்தகச்சாலை என்றும் அழைக்கலாம். மாமா, இங்கு என்னென்ன நூல்கள் இருக்கும்? உங்களை போன்ற குழந்தைகளுக்கு தனிப்பிரிவு இருக்கிறது. அங்கு நிறை புத்தகங்கள் உள்ளன. குழந்தை பாடல் நூல்கள், படக்கதைகள், கதை புத்தகங்கள், விளையாட்டு நூல்கள், புதிர் நூல்கள், ஓவியம், படைப்புக்கான நூல்கள் போன்ற நூல்கள் அங்கே இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பெரியவர்களுக்கு பல்வேறு துறை சார்ந்த நூல்களும் இருக்கின்றன. நூல்கள் மட்டுமின்றி நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் ஆகியவையும் இடம்பெற்றிருக்கும். அடேங்கப்பா, நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா? அது சரி மாமா, நூலகத்தினால் நமக்கு என்ன பயன்? என் செல்ல குட்டி கேட்டா சொல்லாமல் இருப்பேனா? இங்கு வந்து நமக்கு தேவையான அல்லது பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம். நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கே கொண்டு சென்று படிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நாளில் புத்தகங்களை திருப்பி அளித்துவிட வேண்டும். மாமா, நூலகம் பற்றி நிறைய செய்திகள் தெரிந்து கொண்டேன். இன்னும் சொல்கிறேன் கேளு. நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலகத்தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன. போட்டிகளில் கலந்து கொள்வோர்களுக்காகவும் போட்டி தேர்வினை எழுதுவோருக்காகவும் தனி பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. புத்தகம் படிக்கும் அலக்கத்தினை அனைவரும் வளர்த்து கொள்ள வேண்டும். நன்றி மாமா. நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகம் அமைப்பேன். அதில் நிறைய நூல்களை சேகரித்து வைத்து படிப்பேன். ஆஹா, அருமை. நான் உனக்கு நூல்கள் பரிசளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.